நம்ம அண்ணன் தான் முரளிங்கிறவர், ரவிச்சந்திரன் முரளி புவனேஸ்வரன். அவர் வந்து கொழும்புலேருந்து வந்திருக்காரு நைட் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு அவர் புசலாவில் இறங்காமல் தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போன பிறகு அவர் வந்து போய்ட்டு ரம்படையில் தான் இறங்கினார். ரம்படையில் இறங்கின பிறகு அவங்க மாமா வீடு இருக்குது, சித்தி வீடு இருக்குது. அப்போ அவங்க மாமா வீடு தான் அவர் இரவு விடிய காலம் வரை போயிருக்காரு. போன பிறகு அவர் வீடு மாதிரி தட்டிட்டார். தட்டினாக்கி அவங்க சித்தி வீடு இருக்குது மேலே, மாமா வீடு பக்கத்தில். அப்போ வீடு மாதிரி தட்டினாக்கி சொல்லியிருக்காரு, அவங்க அண்ணன் போடிங்க சொல்லியிருக்காங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் பேர் சொல்லியிருக்காரு, எங்கள் மாமா வீடு கண்ணுக்குட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சொன்ன பிறகு அவங்க மாமாவை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள அவங்க மாமா சொல்லியிருக்காரு இவர் யாருன்னு தெரியான பிறகு 2-3 ட்ரிப்பு அவங்க கேட்டிருக்காங்க. அப்பையும் தெரியாண்டாங்க. தெரியான பிறகு அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவங்க பொடிங்கெல்லாம் ஊர் பொடிங்கெல்லாம் சேர்ந்து அவரை அடித்து நவநகர போலீஸுக்கு பாரம் கொடுத்த பிறகு எங்களுக்கும் தெரியாது. விடிய காலமாக தான் நவநகர போலீஸ்லேருந்து எங்களுக்கு கோல் ஒன்று பண்ணாங்க. யார், நம்ம சத்யராஜின்னு சொல்கிறாரு தான் கோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் வந்து 7:30 மணிக்கு வேலை விட்டு வந்த பிறகு ஒரு சத்யராஜ் சொன்னார், இப்படி தான் முரளியை போலீஸில் பிடிச்சிருக்காங்களாம் போவோன்ட்டு. போயிட்டு பார்த்த பிறகு தான் பொடியனை ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. கட்டி போட்டு தான் அடிச்சிருக்காங்க பொடியனை. இப்போ நாங்கள் அந்த வீடியோவையும் பார்த்தோம், பொடியனை கட்டி போட்டு அடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் போலீஸில் காய்ச்சி எப்போ கொடுக்கக்குள்ள எங்களுக்கு நவநகர போலீஸில் 1 மணி ஆச்சு. வீட்டுக்கு வரைக்கும் 1:30 மணி. 1:30 மணிக்கு பிறகு பொடியனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்ட வைக்கி அவர்கிட்ட நாங்கள் சாப்பாடெலாம் வாங்கி தான் கூட்டியிருந்தோம். அவர் கொஞ்சம் சோர்வு மனநிலையே பாதிச்சிட்டார். அவர் சொன்னார், அண்ணே இப்படி என்னை நோண்டி ஆக்கிட்டாங்க, இப்படி அடித்து இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க, மாமாவோட தாமனை அவங்களும் தெரியாடினாங்க, நான் நஞ்சு குடிச்சு சாவேன் அப்படின்னா. அப்போ நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரிக்கே வேலை செய்யாது, நான் உங்களை இவ்வளோ நேரம் நாங்கள் 2 வீல் போனோம் 10 பேர்கிட்ட, உங்களை நீ காப்பாற்றுறதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வேலை செய்யாண்டு விட்டுட்டு விடிய காலமாற ஒரு 9